வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். குறுஞ்செய்திகளினூடாக தேர்தல் பிரச்சாரம், சட்டத்தை அமுலாக்க விசேட நடவடிக்கை. வாக்களிப்பின் பின்னர் 3 மணி நேரத்தில் வாக்கெண்ண தீர்மானம். மலையக மக்களின் விடிவு காலம் காணி உரிமையிலேயே இருக்கின்றது. ஜீவன ஆதங்கம். பெரும்பான்மையை பெற்ற ஜனாதிபதிகள் எதேச்சிகரமாகவே செயற்பட்டுள்ளனர். ஏவிபியின் ஆட்சியிலும் போலீசாரின் அராஜகங்கள் தொடர்கின்றன. இலங்கை மீது பொருளாதார தடையை கோரும் இந்திய அரசியல்வாதி. மாவை பதவி விலகவில்லை, ஆபத்தை எதிர்கொள்கின்றேன், உண்மைகளை உடைக்கும் ஸ்ரீதரன். இந்திய கடத்தொழிலாளர்கள் 12 பேர் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். வேட்பாளர்களின் பெயர் மற்றும் போட்டி இலக்கம் என்பவற்றை குறிப்பிட்டு தொலைபேசி இலக்கங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் குறுஞ்செய்திகள் மற்றும் சமூக ஊடகங்களில் முன்னெடுக்கப்படும் பிரச்சாரங்கள் தொடர்பில் எதிர்வரும் 2 நாட்களுக்கு கடுமையாக கவனம் செலுத்தவுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் குழு அறிவித்துள்ளது. இது தொடர்பில் தொலைத்தொடர்பு ஒருங்குபடுத்தல் ஆணைக்குழுவுடன் இன்று பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்படவுள்ளதாகவும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சார நோக்கில் குறுஞ்செய்திகளை அனுப்பும் செயல்பாடுகளின் பின்னணியில் இருக்கும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பொதுத் தேர்தல் வாக்கெடுப்பு நிறைவடைந்ததும் இரவு 7:30 மணிக்கு வாக்கு எண்ணும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழு அறிவித்தது. அதற்கமைய வாக்கு எண்ணும் நடவடிக்கைகள் 3 கட்டங்களாக இடம்பெறும் என்றும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RM ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தல் முடிவுகள் உத்தியோகபூர்வமாக வெளியாகும் வரையில் பொறுமையாக இருந்து தேர்தல் முடிவுகளை அவதானிக்குமாறு அவர் சுட்டிக்காட்டினார். அதேபோல் தேவையின்றி வெளியில் நடமாடுதல், கொண்டாட்டங்களில் ஈடுபடுதல் போன்ற அவசியமற்ற செயல்பாடுகளை தவிர்த்துக் கொள்ளுமாறும் வீடுகளிலேயே இருந்து தேர்தல் முடிவுகளை அவதானிக்குமாறும் அவர் அறிவித்துள்ளார். மலையக மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு வீடல்ல, காணி உரிமை கிடைத்தால் மாத்திரமே அவர்களுக்கான விடிவு காலம் கிடைக்கும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் வேட்பாளருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். அபிவிருத்தி உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் வேலை திட்டங்களை அமல்படுத்தியுள்ளோம், ஆனால் நாங்கள் என்ன செய்தோம் என சிலர் வினவுகின்றார்கள். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மக்களுக்காக என்ன செய்தது என்பது மக்களுக்கு தெரியும். மலையக வரலாற்றில் இதுவரையில் இடம்பெற்ற அத்தனை உரிமை சார்ந்த விடயங்களையும் வென்றெடுத்ததில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கு முக்கிய பங்கு இருக்கின்றது. வரலாறை சொல்லி வாக்கு கோர வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. வீட்டு பிரச்சனை இருக்கின்றது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் 1972 ஆண்டிலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட 66,000 வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. ஆனால் வீடமைப்பு விவகாரத்தில் மக்கள் எதிர்பார்த்த தீர்வு கிடைக்கவில்லை. இந்த பிரச்சனைக்கு தீர்வு வீடல்ல, காணி உரிமை கிடைத்தால் மாத்திரமே நமக்கு விடிவு காலம் கிடைக்கும். நாங்கள் மக்கள் மத்தியில் நடிப்பதாக கூறுகின்றார்கள். உண்மையில் மக்கள் மத்தியில் நடிப்பவர்களும் இருக்கின்றார்கள். இது ஒரு வேடிக்கையான விடயம். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மக்களுக்காக குரல் கொடுக்கின்றோமே தவிர அவர்களை விட்டுக் கொடுப்பதில்லை. மலையகத்தில் பிரதிநிதித்துவத்தை மக்களே பாதுகாக்க வேண்டும். இன்றிருக்கும் சூழ்நிலையில் நமக்குள்ளேயே பிரிவினையை உருவாக்கிக் கொண்டால் எதிர்காலம் சிக்கலாக மாறும் என்றார். நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை அதிகாரத்தை பெற்ற அனைத்து ஜனாதிபதிகளும் எதேச்சிகரமாகவே செயல்பட்டு வந்துள்ளனர். அதனால் அனுரகுமார திசாநாயக்கவும் அந்த நிலைக்கு செல்லாமல் இருப்பதற்கு மக்கள் அரசாங்கத்துக்கு 3/2 பெரும்பான்மையை வழங்கக்கூடாது என முன்னாள் அமைச்சரும் ஸ்ரீலங்கா கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவருமான குணேசேகர தெரிவித்துள்ளார். மக்களின் ஆணையில் நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை கோருவது நியாயமான கோரிக்கையாகும். ஆனால் அந்த கட்சியில் புதிய அரசியலுக்கு வந்தவர்கள் இந்த தேர்தலில் அவர்களுக்கு 3/2 பெரும்பான்மையை வழங்கும் தெரிவித்து வருகின்றனர். நாட்டின் வரலாறு தெரியாதவர்களே இவ்வாறு கோரியும் வருகின்றார்கள். இலங்கை வரலாற்றில் நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றில் முன்னாள் ஜனாதிபதிகளான JR ஜெயவர்தன, மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோட்டபாய ராஜபக்ச ஆகியோர் 3/2 பெரும்பான்மையை பெற்று ஆட்சி செய்தனர். இவர்கள் அனைவரும் கிடைத்த அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டு எதேச்சிகரமாகவே செயல்பட்டனர். அந்த நிலையில் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ஏற்படக்கூடாது என்றார்கள். ஏவிபியின் ஆட்சியிலும் போலீசாரின் திட்டமிட்ட அராஜகங்கள் தொடர்கின்றன என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளரும் வேட்பாளருமான கனகரட்னம் சுகாஸ் தெரிவித்துள்ளார். நேற்று காலை எமது ஆதரவாளர்கள் திருநெல்வேலி சந்தி பகுதியில் துண்டு பிரசுரங்களை விநியோகித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் போலீசார் சட்டத்தை மீறி எமது 2 ஆதரவாளர்களை கைது செய்து எமது துண்டு பிரசுரங்களையும் பறித்து அவர்களை அழைத்து செல்ல முற்பட்டிருந்தார்கள். உடனடியாக அந்த தகவலை எனக்கு கிடைக்கப்பெற்றதை அடுத்து நான் அந்த இடத்துக்கு சென்றிருந்தேன். அங்கு ஜேவிபி கட்சியினர்
EPDP கட்சியினர் மற்றும் பல கட்சிகள் துண்டு பிரசுரங்களை பகிரங்கமாக விநியோகித்துக் கொண்டிருக்கும் போதும் அவர்களை கைது செய்யாத போலீசார் எமது ஆதரவாளர்களை மாத்திரம் கைது செய்து துண்டு பிரசுரங்களை அபகரித்திருந்தார்கள். இதை நான் மிக வன்மையாக கண்டித்து அவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை அடுத்து அவர்கள் போலீஸ் பொறுப்பதிகாரியுடன் கதைத்துவிட்டு பொறுப்பதிகாரியுடன் என்னையும் கதைக்க வைத்தார்கள். நான் கதைத்த போது அவரும் துண்டு பிரசுரங்களை அவ்வாறு விநியோகம் செய்ய முடியாது என்று கூறினார். நான் மிக காட்டமாக இன்று இறுதி நாள் பிரச்சாரம் இன்றிரவு 12 மணி வரை நாங்கள் துண்டு பிரசுரங்களை விநியோகிப்பதற்கு உறுதியிருக்கின்றது என்று தெரிவித்ததை அடுத்து அவர் அமைதியானார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பிரச்சாரத்தை திட்டமிட்டு குலைப்பதற்கு அரசு அதிகாரத்தோடு போலீசார் செயல்படுகின்றார்கள். JVPயின் ஆட்சியிலும் போலீசாருடைய காட்டு மிராண்டித்தனத்திலும் திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரலும் குறைவடைவதில்லை என்பதை இது எடுத்து காட்டுகின்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி திட்டமிட்டு இலக்கு வைக்கப்படுகின்றது. எத்தகைய சவால்கள் வந்தாலும் நாங்கள் எதிர்நீச்சல் போட்டு நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்றார். இலங்கை மீது இந்திய அரசு பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சட்டவிரோதமாக எல்லை தாண்டி வரும் இந்திய கடத்தொழிலாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க கூறியதை சுட்டிக்காட்டியே அவர் இந்த வலியுறுத்தலை மத்திய அரசாங்கத்திடம் விடுத்துள்ளார். இலங்கையில் தமிழக கடத்தொழிலாளர்கள் துப்பாக்கிச் சூட்டுக்குள்ளாகியுள்ளனர். மேலும் அவர்களின் வலைகள் அழிக்கப்பட்டுள்ளன என்றும் சீமான் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்ட நிலையில் கட்சியிலிருந்து தன்னை விரட்ட பலர் முயற்சித்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். எமது சக ஊடகத்திற்கு வழங்கிய பிரத்யேக செவியின் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவு செய்தார். பதவிக்காக அரசியல் எவ்வாறு கேவலமான முறையில் செயல்படலாம் என்பதில் கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து அறிந்து கொண்டதாகவும் குறிப்பிட்டார். மேலும் கிளிநொச்சியில் தனது கட்சிக்குள்ளே தனித்துவத்தினை சிதைக்க கட்சியினை சார்ந்தவர்கள் பல காலமாக செயல்படுவதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் களமிறக்கப்பட்ட சுயேட்சை கட்சி ஒன்று தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளார். தமிழரசு கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் சொந்த கட்சியினராலேயே வழக்கு தொடரப்பட்ட நிலையில் கட்சியின் தலைவராக செயல்பட்ட நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ள விவகாரம் நாடாளுமன்ற தேர்தலில் எமது கட்சியின் ஆசனங்களை குறைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறையை அண்மித்த கடற்பகுதியில் இந்திய கடத்தொழிலாளர்கள் 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கைது நடவடிக்கை இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. குறித்த கடத்தொழிலாளர்கள் பருத்தித்துறையை அண்மித்த கடற்பரப்பில் அத்துமீறி கடத்தொழிலில் ஈடுபட்ட நிலையிலேயே கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் கைது செய்யப்பட்ட கடத்தொழிலாளர்கள் பயணித்த படகும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக நடவடிக்கைகளை கடற்படையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது YouTube பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.